வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு அவர் டெய்லி டிவோஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாம்ஸ் சாப்டர் 5 verse 1 to 3. ஸோ சங்கீதம் 5வது அதிகாரம் அதில் 1லேருந்து 3வது வசனம் வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த செக்ஷனில் வந்து அகெயின் டேவிட் வந்து ஒரு ஜெபத்தை தொடங்குறாரு, ஒரு மார்னிங் ப்ரேயரோடு தொடங்குறாரு. அது என்ன பண்ணுறாரு, ஒரு காலையை வந்து எப்படி தொடங்குறாரு, ஒரு ஜெபத்தை வச்சு தொடங்குறாரு. ஒரு செயல் இல்லாமல் ஒரு ஸ்டார்டிங் இஸ் டே வித் அ ப்ரேயர், நாட் வித் எனி அதர் ஆக்ஷன்ஸ் ஆர் ஒர்க். ஸோ அதுவும் எந்த மாதிரி ஒரு ஜெபம்னா, த கைண்ட் ஆஃப் ப்ரேயர் இஸ் ப்ரேயிங் இஸ் அ ப்ரேயர் ஆஃப் டிபெண்டன்ஸ். ஆண்டவர் மேல் சார்ந்து இருக்கிற மாதிரி ஒரு ஜெபம். அந்த மாதிரி ஒரு ஜெபத்தை வச்சு தொடங்குறாரு. அதுவும் முடிக்க போது விச் இஸ் அக்கீவ். ஸோ முடிக்க போது எப்படி முடிக்கிறாருன்னா, ஆண்டவர் மேலே டிபெண்ட் பண்ண மட்டும் இல்லாமல் ஆண்டவர் என் ஜெபத்துக்கு பதில் சொல்வார் என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த செக்ஷனை முடிக்கிறார். ஸோ என்ன ஒரு ரிமைண்டர் டேவிட் கொடுத்தோன்னா, நம்மளோட ஜெபம் வந்து நம்மளோட நாளை ஷேப் பண்ணும். ஸோ அதாவது இன்னும் இன்டெப்த்தாக பார்க்கணுன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் let's look at a key verse which is verse 3. So Psalms chapter 5 verse 3 which says, my voice you shall hear in the morning, O Lord, in the morning I will direct it to you and I will look up. What is சொல்றேன், my voice you shall hear in the morning, O Lord, in the morning I will direct it to you and I will look up. ஸோ இதில் எஸ்பெஷலி இந்த கடைசி சில வேறு டிரான்ஸ்லேஷன் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஐ வெயிட் எக்ஸ்பெக்டன்ட்லி, அதாவது என் ஜெபத்துக்கு பதிலுக்கு நான் எதிர்பார்ப்போட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி முடிக்கிறார். ஸோ இதிலேருந்து நம்ம எடுக்க போகிற டேக்அவே என்னென்னா, நம்ம டெய்லி தொடங்குறது the days every day that we begin, let's begin with the prayer of dependence. என்ன பண்ணோம், ஆண்டவர் மேலே எல்லாமே ஆண்டவரை டிபெண்ட் பண்ணி இருக்கிறேன். ஸோ பிகின் வித் அ ப்ரேயர் ஆஃப் டிபெண்டன்ஸ், நாட் அ ப்ரேயர் ஆஃப் பேனிக் இல்லை, நாட் அ ப்ரேயர் இந்த சென்ஸ் ஒரு பேனிக்கோட ஒரு ரஷ்ஷோட தொடங்காமல், மொபைலோட தொடங்காமல் டேவிட் பண்ணுற மாதிரி ஒரு ரிமைண்டர் என்னென்னா, லெட்ஸ் பிகின் அ டே வித் அ ப்ரேயர் ஆஃப் டிபெண்டன்ஸ். ஆண்டவர் மேல் சார்ந்து இருக்கிறேன் என்று ஒரு அக்னாலேஜ் பண்ணி ஒரு ஜெபத்தோட நாள் தொடங்கணும். ஸோ என்ன மாதிரினா, ஸோ எந்த மாதிரி ஒரு ப்ரேயர் சொல்கிறேன்னா, முதல்ல நம்ம என்ன பண்ணணும், என்னால் எல்லாம் முடியாத ஆண்டவரே, அதாவது ஐ ஆம் நாட் சஃபிஷியன்ட் ஆர் ஐ ஆம் நாட் செல்ஃப் சஃபிஷியன்ட். ஸோ என்ன சொல்லணும்னா ஜெபத்தில், ஆண்டவர் எனக்கு இன்றைக்கி என்ன நடக்கும்னு தெரியாது. என்ன சொல்லணும், ஆண்டவர் எனக்கு இன்றைக்கி என்ன நடக்கும்னு தெரியாது. என்ன நடந்தாலும் எல்லா சூழ்நிலையும் என்னால் ஹேண்டில் பண்ண முடியாது. லைக் ஐ டோன்ட் நோ வாட் வில் ஹேப்பன் டுடே அண்ட் ஐ கான்ட் ஹேண்டில் எவ்ரி சிங்கிள் சிச்சுவேஷன் ஆர் அவுட்கம். ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவர்கிட்ட அக்னாலேஜ் பண்ணணும். ஸோ இது ரெண்டு நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட ஜெபத்தில் சொல்லிட்டா நம்மளுக்கு என்ன தேவை, கண்டிப்பாக ஹெல்ப் தேவை. ஆண்டவர்கிட்டேருந்து என்ன தேவை, ஹெல்ப் தேவை. பிகாஸ் விதவுட் இஸ் ஹெல்ப் எதுனாலையும் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் அக்னாலேஜ் தட் ஐ ஆம் நாட் செல்ஃப் சஃபிஷியன்ட் பை சேயிங், ஆண்டவர் இன்றைக்கி எனக்கு என்ன நடக்கும்னு தெரியாது, அடுத்து என்ன சூழ்நிலையிலையும் என்ன சுச்சுவேஷன்லையும் என்ன அவுட்கம்லையும் எல்லாத்தையும் என்னால் ப்ரெடிக்ட் பண்ணி ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணணும், அதுக்குனாலும் நம்மளுக்கு உங்கள் உதவி தேவை. ஸோ ஃபஸ்ட் இடத்துலையும் நம்ம என்ன பண்ணுறோம், ஆண்டவர்கிட்ட டிபெண்ட் பண்ணுறோம். ஆண்டவர் உங்களை டிபெண்ட் பண்ணியிருக்கோன்னு நம்ம வந்து அக்செப்ட் பண்ணணும். ஸோ அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணோம், அகெயின் ஆஃப்டர் த ப்ரேயர் we read the Bible and let God speak to us. பட் இந்த ப்ரேயர் தான் நம்மளுக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு தான் ரிமைண்ட் பண்ணுறாரு டேவிடுங்க, திஸ் ப்ரேயர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். த ப்ரேயர் ஆஃப் டிபெண்டன்ஸ்னால், ஆண்டவர் உங்களை நம்பி தான் நான் இருக்கிறேன், என்னால் எல்லாமே முடியாது, விதவுட் யுவர் ஹெல்ப் ஐ ஆம் நத்திங். உங்களோட உதவி இல்லாமல் என்னால் எதுவுமே செய்ய முடியாதுன்றதை நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவர்கிட்ட ஃபஸ்ட்டு எடுத்தோடனே காலையில் முதல் விஷயமா ஃபோன் எடுக்கிறோமோ, ஏதோ சாப்பிட்றீங்களோ, என்ன பண்ணுறீங்களோ, ஃபஸ்ட் எடுத்தோடனே இட்ஸ் ஆல்வேஸ் a very very important habit to admit to God that without his help, without depending on him, it will be very difficult for us. So அதான் இங்கே நம்மளுக்கு a very wonderful devotion David is reminding us. David நம்மளுக்கு என்ன பண்ணுறாரு, ரிமைண்ட் பண்ணுறாரு. ஸோ இதை வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக எப்படி அப்ளை பண்ணுறது தான் பார்த்தோம். நம்ம டெய்லி என்ன பண்ணலாம், காலையில் ஒரு ஜெபத்தோடு ஜெபம் பண்ணோம். அந்த ஜெபத்தில் வந்து ஆண்டவர் எனக்கு இன்றைக்கி என்ன நடக்கும் தெரியாது, எனக்கு இன்றைக்கி நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா தெரியாது, என்ன நடந்தாலும் எல்லா அவுட்கம்ஸை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, எல்லாத்தையும் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால் உங்கள் உதவி தேவை, நீங்கள் சித்தம்படி எனக்கு தேவையான பலன் தேவையான ஞானத்தை கொடுங்க. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் அ குட் ஹேபிட் டு ப்ரே டு காட் லைக் திஸ். ஏன்னா நிறைய பேர் நம்ம ஜெபம் பண்ணாலே when we go to pray to God we always go when we need something. நம்மளுக்கு ஏதோ தேவைன்னா தான் போவோம், இந்த மாதிரி தேவைங்களுக்கு போக மாட்டோம். இட்ஸ் ஜஸ்ட் நம்ம தாழ்ந்து
போகிறோம். வி ஆர் ஹம்பிளிங் அவர் செல்ஃப் அண்ட் கோயிங் டு காட். இந்த மாதிரி ஜெபம் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆண்டவர் எனக்கு இந்த வேலை வேணும் அது வேணுன்றதோட நம்மளே நம்மளை தாழ்த்தி வி ஆர் ஹம்பிளிங் அவர் செல்ஃப் அண்ட் ஆஸ்கிங் காட் இன்றைக்கி எனக்கு என்ன நடக்கும்னு தெரியாது, இன்றைக்கி என்ன சூழ்நிலையிலையும் என்னால் ஹேண்டில் பண்ண முடியாது, நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஒரு தாழ்மை நம்மளுக்கு ரொம்ப முக்கியம், விச் இஸ் வாட் டேவிட் இஸ் ரிமைண்டிங் அஸ். ஸோ டேவிட் வந்து என்ன சொல்கிறாரு, டெய்லி காலையில் ஆண்டவரை டிபெண்ட் பண்ணி இருக்கிறோன்றதுக்கு ஒரு ஜெபம் பண்ணி தொடங்குங்கன்னு ஒரு ரிமைண்டர் நம்மளுக்கு தரார். அண்ட் தட் இஸ் வாட் ஐ வாண்ட் அஸ் டு டேக் அவே. தேங்க்யூ.